அருவாப்பெட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. சில பல காரணத்தினால கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியலைங்க. இனி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வருங்க. கண்டிப்பாக நீங்கள் வழக்கம் போல் ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்மக்கிட்ட பெட்டி, பெல்ட்டு, எடைக்கயிறு இதெல்லாமே வாங்கி பயனடைஞ்ச அனைவருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே 100% வந்து சேர்ந்துருக்கு. எதுவுமே நம்ம இது வரைக்கும் ரீப்ளேஸ் கொடுத்தது எல்லாமே எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் இருந்ததை மாற்றி கொடுத்துருக்குற கத்தியாகட்டும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு மாற்றி கொடுத்துட்டோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு சிலர் வந்து பயப்படுறாங்க. அவங்களுக்கான நான் ஒரு பதிவு தான் இது. வந்து நீங்கள் நம்மக்கிட்ட பொருள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அமௌண்ட் போட சொல்லிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன பொருள் வாங்குகிறோமோ, பெட்டி வாங்குறீங்கன்னா அந்த பெட்டிக்கு உண்டான அமௌண்ட்டு, எது பெல்ட்டு ஒரு சிங்கிள் பொருள் வாங்கினா அதுக்கு உண்டான அமௌண்ட் பே பண்ணி கொரியர் சார்ஜோட பே பண்ண சொல்லுவோம். அதுக்கு உங்கள் அட்ரஸ் வந்து தெளிவாக போட சொல்லியிருப்போம். ஆனால் வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து பயப்படுறீங்க. நான் அனுப்பிச்சி விடும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் அனுப்பாதுக்கு இது விட்டுருவீங்களா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரொம்ப பயம். அது எல்லாத்துக்குமே இருக்கிறதா. ஆனால் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட வாங்கி பயனடைஞ்சிக்கிறீங்க. பயனடைஞ்ச நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் உங்கள் கை கிடச்சோன்னே என்னோடய சேனலில் தயவுசெய்து ஒரு கமெண்ட் போடுங்க. இவங்க சேனலில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது எதுவுமே வந்து நம்மளுக்கு பொருள் கை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து என்னோடய சேனலில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சேனலில் நான் பார்த்து வாங்கி இந்த பொருள் வந்து எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்து வாங்கிக்குவாங்க. நிறைய பேர் அதுதான் பயப்படுறாங்க. பொருள் வந்து நம்ம கை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப அடிமட்டமான ஒரு கிராமத்து சைட்லேருந்து தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த ஏமாத்துறக்கோசரம் இல்லைங்க. நம்ம மரமேறும் தொழிலாளர்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து நியாயமான விலையில் இடைத்தரகர் இல்லாத போய் சேரணுங்கிறத எங்களுடைய இது. அதுக்காக நான் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேங்க. இனி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளுமே நாம் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அருவாப்பெட்டி 3 சைஸில் தயார் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம 17 ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி கூலைப்பெட்டி. இது வந்து 17க்கு ஏறுற சைஸு சூப்பராக இருக்குங்க. 1 அடிக்குள்ளே வர்றது. அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி லென்த்தாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போகிறது, சல்லை கத்தி போடுறதுக்கு. உங்களுக்கு கத்தி அப்புறம் காட்டுறேன். இந்த மாதிரி 3 சைஸு பெட்டி செஞ்சுட்டுருக்குறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து 17 ஏறுற இல்லை கல் ஏறுற பாண்டிச்சேரி லைன் அதெல்லாம் கல் ஏறுறம்பாங்க. அவங்களுக்கு உண்டான பெட்டியும் வந்து 1 அடி பெட்டி இருக்குது, சின்ன பெட்டி. அதுபோக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாயல்குடிக்கு உண்டான திருநெல்வேலிக்காரருக்கும் பெட்டி செய்து தரப்படும். அவங்க ஊர் ஸ்டைல்லையே செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எடைக்கயிறு பார்த்தீங்கன்னா சுற்றியே கொடுத்துருவோம். கால் கயிறு சுத்தாதையும் கொடுப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தாத எடைக்கயிறு ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கிறோம். 3 பிரி 4 பிரி அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம பெட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான வலையும் வச்சு கொடுக்குறேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிவிசி வலை 6 கேஜ் வைக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது, உடஞ்சி போயிருன்னு பயம் வேண்டாம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பில் அதாவது தகரத்தில் செய்யக்கூடிய வலையை நல்ல திக்னஸான ஒரு தகரம் தான் நம்ம போட்டு செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. இது வந்து இன்னும் ரெடி பண்ணல. இரும்பு வலையை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது ஒன்று காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கான வலை இப்படித்தான் இருக்குது பாருங்கள். டெம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளை ஏறி நிற்கலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பிவிசியும் வந்து நல்லா பாருங்க ஸ்ட்ராங்கு. வளையிறது எந்த காரணத்துக்கு கொண்டு வளையாது. இப்படி விட்டு பாருங்க, வளையிறது எந்த காரணத்துக்கு கொண்டு வளையாது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிவிசி வேணுங்கிறவங்க பிவிசி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை இரும்பு வளையத்தில் வேணுங்கிறவங்க பெட்டி இரும்பு வளையத்தில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏறுற மாதிரி பெட்டி இருக்குது. சின்ன பசங்களுக்கு ஏறுற மாதிரி. இல்லை வந்து நான் ஷோகேஸில் வைக்கிறேன், நான் வந்து இந்த தொழில் செய்ய முடியலைங்க, நான் வேறு ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு இது ஆசையாக இருக்குது வீட்டில் வச்சுக்கணும் அப்படி, நான் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த சின்ன பெட்டி இருக்குது. இது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இடுக்குக்கோல், 2 அடி கோல், 4 அடி கோல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கத்திக்கெல்லாம் இருக்குதுங்க. ஆமரை கத்தி, பாலக்கத்தி, வெட்டு கத்தி எல்லா கத்தியுமே இருக்குது. அது அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் கத்தி இருக்குதுன்னு மட்டும் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நிறையா கஸ்டமர் வாங்கியிருப்பீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா
பெட்டிக்கு தேவையான பெல்ட்டுகள் அனைத்துமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். எல்லாமே நம்மளே சொந்தமாக தயார் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி சிந்தட்டிக் பெல்ட் வேணாலும் இருக்குதுங்க. இந்த மாதிரி க்ரீன் சிந்தட்டிக் பெல்ட் இருக்குதுங்க பெல்ட்டு. இது பார்த்திங்கன்னா நூல் பெல்ட்லேயே 2 வகை. இது ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது ப்ரைஸு. இது 2 ப்ரைஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெல்ட் வேணாலும் நாங்கள் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆர்என் பேரில் வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறையா பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலாக கொடுப்போம். லெதர் பெல்ட் பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலில் நனைச்ச லெதர் பெல்ட். இது பார்த்திங்கன்னா நாங்களே ஆயிலில் பதப்படுத்தி கொடுத்துருவோம். இந்த லெதரை பாருங்கள், இது ஆயிலில் பதப்படுத்தின பெல்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலில் பதப்படுத்தாத பெல்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா 100 கணக்கான பெல்ட் அடித்து ஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்கள், இதெல்லாமே பாருங்கள் 100 கணக்கான பெல்ட் வந்து அடித்து லெதர் பெல்ட் எல்லாம் ஸ்டாக் பண்ணிக்கிற ஏகப்பட்ட பெல்ட் ஸ்டாக் ஆகி நிற்கிது. நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா பெல்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுலேயே சிந்தட்டிக் பார்த்திங்கன்னா க்ரீன் டபுள் கலரில் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீன், இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது. இது 1.5 இன்ச் பெல்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரேட் காஸ்ட்லியாக இருக்குது. லெதரை விடவே ரேட் காஸ்ட்லிங்க. ஆனால் 1.5 இன்ச் வருங்க. மற்றதெல்லாம் 2 இன்ச் சைஸுங்க. பெட்டி பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணி ரெடியாக நிறுத்திக்கிறோம். இதெல்லாம் வந்து சேலுக்கு போகிறக்கு ரெடியாக நிற்கிதுங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை நாங்கள் வந்து பெல்ட்டை பதப்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு பெல்ட் அப்படியே சுற்றி இதுக்கு ஆயிலுக்குள்ளே போட்டுருவோம். கத்தி போட்டிங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பாலக்கத்தி, இருவேளை பதம்னு சொல்லுவீங்க, மடக்கத்தின்னு சொல்லுவோம், வேல்கட்டு மடக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா தீட்டினது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த 2 கத்தி தீட்டி நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் வந்து அந்த இடத்து துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா பச்சை பாலையில் வந்து இழுத்துனால, வரப்பாலை பச்சை பாலை போட்டு இழுத்துக்கிறதுனால அந்த இடம் வந்து துருவேறின மாதிரிக்கு இன்னும் தீட்டணும். இந்த மாதிரி இருந்தது வந்து நான் வேலை செஞ்சு பார்த்தேன். ஏதாவது வாய்க்கு சுருங்குதான்னு, எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மடக்கத்தி பார்த்தீங்கன்னா தீட்டாத கத்தி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பெட்டியில் பார்த்திங்கன்னா டபுள் வளையம். இது பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு, கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டி வந்து டபுள் வளையம் வச்சு கேட்பீங்க. இந்த மாதிரி பெட்டி வேணுனாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஊக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெட்டி கேட்பீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பெட்டியோட ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம வெளி வியூ பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70 பெட்டி நம்ம காஞ்சிட்டு இருக்குது. அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. இப்போ பெட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையாங்கிறவங்க எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சால் அந்த ஃபினிஷிங்க்கு வந்துடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மழை வர்ற காரணத்தினால எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கேயே போடுறாங்க. வெளியில் வந்து மழை ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், மழை கிளைமேட் கலந்துடுச்சு. மழை வர்ற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. பாருங்கள், வானம் ஃபுல்லாக கருக்கில் ஏறிடுச்சு. நாம் எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா பொருளுமே. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இடைக்கேறு வாங்கணுன்னா மட்டுமே நம்மளுக்கு அட்வான்ஸ் தேவைப்படுங்க. அட்வான்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். உங்கள் அளவுக்கு எப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நம்பர் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து எந்த பொருள் வாங்கினா அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுங்க. உங்கள் நேமு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்து, உங்கள் ஏரியாவிலேருந்து எல்லாமே தெளிவாக கொடுத்து நீங்கள் நீட்டாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வீட்டு தவறாக வந்து ஒரே நாளில் கிடைக்கும். இல்லாட்டி 2 நாள் சுற்றிட்டு தான் வந்து கிடைக்கி. பின்கோடு நம்பர் முக்கியமாக போட்டுருங்க. 2 காண்டாக்ட் நம்பர் போட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து பாரம்பரிய அழிந்து போகிற தொழிலை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கும் வந்து நாங்கள் அது ஹோல்சேலில் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய ஒரே நோக்கம். முடிஞ்ச வரைக்கும் பயன்பெறுங்க, நம்பிக்கையோடு வாங்குங்க. 100% உங்கள் வீட்டை வந்து எல்லாமே. இது வரைக்கும் ஒரு பொருளை நம்மகிட்டேருந்து மிஸ் ஆனதில்லை. இது வரைக்கும் நாம் பண்ணினதில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.